அன்பார்ந்தவர்களே, இன்றைய வேகமான உலகில் நம் மனம் அமைதியின்றி தவிப்பதற்கு காரணமே நாம் சுமக்கின்ற கவலைகளும் நம்மிடம் இருக்கின்ற அகந்தையுமே ஆகும். எதையாவது சாதித்தே தீர வேண்டும் என்ற பதற்றத்திலும் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நாம் நம் உள்ளத்தின் அமைதியை இழக்கின்றோம். ஆனால் உலகின் மீட்பரான இயேசுவோ கனிவும் மனத்தாழ்மையும் கொண்ட என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். திரு குடும்பத்தின் பெருமையே அவர்கள் கொண்ட எளிமையும் தாழ்மையும் தான். அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் தங்களை விட இறைவனின் சித்தத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். நாமும் இன்று நம்முடைய கடினமான சுபாவங்களை விட்டுவிட்டு இயேசுவின் கனிவை பற்றி கொள்வோம். எப்போது நாம் இறைவனின் திருவடியில் நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போதுதான் நம் ஆன்மா மெய்யான இளைப்பாறுதலையும் உலகத்தால் தர முடியாத அமைதியையும் கண்டடையும். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் இறை வார்த்தை. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஜெபிப்போம். அமைதியின் அரசரே இறைவா, உம்மை ஸ்துதிக்கிறோம். இளைப்பாறுதல் தேடி அலைகின்ற எங்கள் உள்ளங்களுக்கு உம்முடைய அன்பே மருந்தாகும். ஆண்டவரே, எங்களை அழுத்தி வரும் பாவ சுமைகளையும் கவலைகளையும் உமது திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம். எமது இதயத்தில் இருக்கும் கர்வத்தையும் கோபத்தையும் நீக்கி உம்மை போல கனிவும் தாழ்மையும் கொண்டவர்களாக எங்களை மாற்றி அருளும். பிறரை மன்னிக்கவும் எளிய உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். திரு குடும்பத்தின் மேலான நற்பண்புகள் எங்கள் இல்லங்களில் பிரதிபலிக்க செய்யும். அதன் வழியாக எமது குடும்பங்கள் உமது தெய்வீக அமைதியில் இளைப்பாற அருள் புரியும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் அமைதி இருந்தால் புறத்தே வீசும் எந்த புயலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் சுமக்கும் பாரங்கள் உங்களை சோர்வடைய செய்யும் போது கனிவே உருவான இறைவனிடம் ஓடிச் செல்லுங்கள். அவரிடம் சரணடையும் போது உங்கள் சுமை லெகுவாகும். உங்கள் இருதயம் புத்துயிர் பெறும். தாழ்மை என்பது பலவீனம் அல்ல, அது இறைவனின் வல்லமையை பெற்று